ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு மெட்ராஸ் டு நெல்லை சேனல். இன்றைக்கி ஸ்நாக்ஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் என்ன பேக் பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. பாப்பாவுக்கு நான் இன்றைக்கி வெள்ளை கொண்ட கடலை வேக வச்சு கொடுத்துட்டு கூடவே 2 ஜாம் பிஸ்கெட்ஸ் வச்சுருக்கேன். இன்றைக்கி அவளோட ஸ்நாக்ஸ் மெனு இது தான். வாங்க லஞ்ச் மெனு என்னென்னு பார்க்கலாம். லஞ்ச் மெனு கொஞ்சம் ஹெவியாகவே பண்ணியிருக்கேன். சாம்பார் சாதமும் ஹனி சிக்கனும் பண்ணியிருக்கேன். சாம்பார் சாதம் வந்து அவளுக்கு கொஞ்சம் நெய் நிறைய விட்டு கலந்து பேக் பண்ணியிருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சாம்பார் சாதம் வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு சாப்பிட போகிறான்னு தெரியல, பார்க்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக அவளுக்கு பிடிச்ச ஹனி சிக்கன் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் நிறைய வச்சிடலாம். ஏன்னா அது காரமே இல்லாமல் கொஞ்சமாக காரம் போட்டு பண்ணியிருக்கேன். இது என் பையனுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் இன்றைக்கி 2 வேலை இல்லாமல் ஒரே வேலையாக முடிஞ்சிருச்சு. அடுத்து அவளுக்கு பிடிச்ச மாம்பழம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வச்சிடலாம். இதுதான் இன்றைக்கி அவளுடைய லஞ்ச் மெனு. இந்த சாம்பார் சாதமும் ஹனி சிக்கனும் எப்படி பண்ணுன்ற ரெசிபி வீடியோ பார்த்துடலாம் வாங்க. சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு அரிசி பருப்பு அளந்து எடுத்துக்கலாம். 1.5 அழாக்கு அரிசி, அதோட 1/2 அழாக்கு பருப்பு எடுத்துருக்கேன். இந்த 1/2 அழாக்கு பருப்புமே 1/4 அழாக்கு சிறுபருப்பு, 1/4 அழாக்கு துவரம்பருப்பு 2 கலந்து எடுத்துருக்கேன். இதை கழுவி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 1/2 மணி நேரம் கழித்து 4 அழாக்கு தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு முழு பூண்டு உரித்து சேர்த்துட்டு 6 விசில் விட்டு இறக்கி வச்சிடலாம். அரிசியும் பருப்பும் வெந்துட்டு இருக்கிறதுக்குள்ள நம்ம காய்கறியெல்லாம் வெட்டி வச்சிடலாம். சாம்பாருக்கு தேவையான காய்கறியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய், அவரைக்காய், முருங்கைக்காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வெட்டி எடுத்து வச்சிடலாம். இந்த காய் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து வேக வைக்க போகிறோம். அரிசி பருப்போடு சேர்த்து வேக வச்சா காய் ரொம்ப குழஞ்சிரும். அதனால் நான் எப்போவுமே தனியாக தான் வேக வைப்பேன். இந்த காய்கறியெல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளி தண்ணி நல்லா கொதித்து பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தான் சாம்பார் தூள் சேர்க்கணும். சாம்பார் தூள் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, அப்புறம் அந்த வாசனையே இருக்காது சாம்பார் சாதத்தில். புளி தண்ணி நல்லா கொதித்து பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். சாம்பார் பொடி சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம், ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். அரிசி பருப்பு வெந்து நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இப்போ இதுலேயே அந்த காய்கறி கலவை சேர்க்க முடியாது, அதிகமாக இருக்கும். அதனால் வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போது வேக வச்ச காய்கறி கலவை இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் தான் நம்மளுக்கு சாம்பார் சாதம் வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். மத்தியானம் சாப்பிடும்போது இந்த அளவுக்கு தளர இருந்தால் தான் மத்தியானம் சாப்பிடும்போது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், இல்லைன்னா ரொம்ப கெட்டியாயிடும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டேன். அடுத்து தாளித்து ஊற்ற வேண்டிய வேலை தான். தாளித்து ஊற்றிடலாம். சாம்பார் சாதம் தாளிக்கிறதுக்கு நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கலைன்னா நீங்கள் நெய் கூட சேர்த்து தாளிச்சிக்கலாம், இல்லை வெறும் கடலை நெல்லை கூட தாளிச்சிக்கலாம். எண்ணெய் சுடனோடனே 2 டீஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சோடனே 1 ஸ்பூன் சீரகம், கூடவே 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, அதோட வெட்டி வச்ச சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. இது நல்லா ப்ரௌன் ஆகணும். நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் சாம்பார் சாதத்தில் சேர்த்துக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. சாம்பார் சாதத்தில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுப்போம். தாளிப்பை சேர்த்து கலந்து விட்டுட்டு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவி கலந்து விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு நெய் வேணும்னா கூட கொஞ்சம் நெய் ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஹனி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 200 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு 3/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். அதோட கொஞ்சம் சோயா சாஸ், அதோட கொஞ்சம் வினிகர், அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 1/2 மணி நேரம் கழித்து இன்னொரு கிண்ணத்தில் கார்ன்ஃப்ளவர் எடுத்து இந்த மாதிரி ஊற வச்ச ஒவ்வொரு சிக்கன் பீஸையும் எடுத்து கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவரில் போட்டு பெரட்டி எடுத்து வச்சுருங்க. இப்படி எல்லா சிக்கன் பீஸையும் நம்ம ஒன்றா பெரட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா சிக்கன் பீஸையும் கார்ன்ஃப்ளவர் மாவில் போட்டு பெரட்டி எடுத்தாச்சு. அவசரமாக செஞ்சு அப்படி தான் மாவு அங்கங்கே கொட்டும், அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எண்ணெய் சுட வச்சு நம்ம கார்ன்ஃப்ளவரில் பெரட்டி வச்சுருக்கிற அத்தனை சிக்கன் பீஸையும் நல்லா முருகலாக பொரித்து எடுத்துக்கலாம். சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. அடுத்து நம்ம என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இன்னொரு பேனில் நம்ம சிக்கன் பொரிச்ச எண்ணெயிலேருந்தே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துப்போம். அதில் வெட்டி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 பூண்டு பல் போதும். இந்த பூண்டு பல்லை சிம்மில் வச்சு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு அடுத்து 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துப்போம். அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற சிக்கன் இதில் சேர்த்துப்போம். சிக்கன் சேர்க்குறதுக்கு முன்னாடி யூஸ்வலாக 2 இன்க்ரீடியன்ட் சேர்ப்பேன். அதில் ஒன்று வந்து பச்சை மிளகாய், இன்னொன்று தக்காளி சாஸு. நான் இன்றைக்கி 2மே சேர்க்கலை. பச்சை மிளகாய் வந்து பாப்பாக்காக சேர்க்கல. நம்ம வந்து லஞ்சுக்கு செய்கிறதா இருந்தால், செஞ்சு சூடாக சாப்பிட்றதா இருந்தால் தக்காளி சாஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து பேக் பண்ணி கொடுக்குறதுனால தக்காளி சாஸ் சேர்க்கல. டைரெக்டாக சிக்கனை போட்டுட்டு கொஞ்சம் பரட்டி விட்டுட்டு அடுத்து ஹனி சேர்த்துக்கிட்டேன். அது ஏன்னு பின்னாடி சொல்கிறேன். தக்காளி சாஸ் சேர்க்காததுனால நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்துக்கிட்டேன். அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா இனிப்பாக இருக்கும்.
வெங்காயத்தாள் இல்லை, அதுக்கு பதிலாக கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட ஹனி சிக்கன் ரெடி. தக்காளி சாஸ் ஏன் சேர்க்கலைன்னா, மத்தியானம் சாப்பிட்றதுக்கு இப்போவே தக்காளி சாஸ் சேர்த்தோன்னா சிக்கன் வந்து அதில் ஊறி சொதன்னு ஆகிடும். அதனால தான் சேர்க்கல. இன்றைக்கி லஞ்ச் மெனு ஸ்நாக்ஸ் மெனு பார்த்தாச்சு. நாளைக்கு சந்திக்கலாம். பாய்.